இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினத்தோட எண்ணிக்கையை சேர்த்தா கூட அது யூடியூப்ல அப்லோட் பண்ணப்பட்ட கண்டனோட எண்ணிக்கைக்கு ஈடாகாது அப்படின்ற ஒரு ஆய்வு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூடியூபரும் தன்னுடைய கண்டென்ட்டை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் வரணும், லட்சக்கணக்கில் வியூஸ் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதில் விஷுவல் இம்பேக்ட் யூடியூபர் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஒரு விஷுவல் இம்பேக்ட் யூடியூபர் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை மட்டும்தான். ஆனால் அந்த கண்டென்ட் மட்டும் முக்கியமா? ஒரு வீடியோ யூடியூப்பில் வைரல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஒரு நல்ல எடிட்டிங். ஸோ ஒரு விஷுவல் இம்பேக்ட் யூடியூபராக பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது சில பேசிக் எடிட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த எடிட்டிங்கை எப்படி பண்ணுறது, எந்த சாஃப்ட்வேரில் பண்ணுறது, அது நமக்கு அக்சசபிளாக இருக்குமா இப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு நிறையா பேத்துக்கு இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் சொல்கிறேன். ஒரு விஷுவல் இம்பேக்ட் யூடியூபர் ஒரு கண்டென்ட்டை யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது பண்ண வேண்டிய பேசிக்கான எடிட்டிங்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், நான் உங்கள் சவுண்டப்பன். இது வீடியோ எடிட்டிங் சீரீஸ் வித் விஆர்எஸ் டாக்கீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் ரீப்பர். Reaper V7.42 licensed for personal use. Track view. ஓகே, ஸோ நான் ரீப்பர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரீப்பர் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய வீடியோ ஃபைலை நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் Alt I கொடுங்க. The media file insert M. ஓகே, Import file into project. Dialog file name. Today grouping expanded. C00. C0. Reaper V7.42 licensed for personal use. Track view. ஓகே, நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ண உடனே இது வந்து உங்களுக்கு ஆடியோ எடிட்டிங்கான ஒரு வேவ் விண்டோ தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரீப்பர் விண்டோவில் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வீடியோவை நம்ம எனேபிள் பண்ணுவோம். வீடியோ விண்டோவை நம்ம எனேபிள் பண்ணோம். அதுக்கு Ctrl+Shift+V அழுத்துங்க. Video window dialog. ஓகே, ஸோ இப்போ வீடியோ நமக்கு ஆல்ரெடி அந்த ஃபைலில் என்ன இருக்கோ, அந்த வீடியோவில் என்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு இப்போ ஸ்க்ரீன்லையும் ஷோ ஆகும். இந்த வீடியோவை ராவாக ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன எடிட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கேமரா ரோல். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் டாக்கீஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸை நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள். சாரி, பார்த்தீங்கன்னா உளறிட்டேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பாய். ஸோ இந்த ரீப்பரை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலுமே சரி, ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி ஒரு ஆடியோவை ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாலே போதுமானது. ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ண உடனே அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ராவாக நம்ம அதை ப்ளே பண்ணி பார்த்துடணும். அதில் சில நோட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். எந்த இடத்துல எடிட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு தேவையில்லாதது இருக்குது, எது நம்ம கட் பண்ணணும், எதை ட்ரிம் பண்ணணும், இது எல்லாமே ஒரு மைண்டில் ஒரு நோட்ஸ் க்ரியேட் பண்ணணும். செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வருவோம். இந்த ஸ்டெப்பில் நம்ம ஃபஸ்ட்டு கேமரா ரோல் வரைக்கும் நம்ம இதை கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம போயிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் செலெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் செலெக்ஷன் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி கோல்டு வேவ்ல பயன்படுத்திருப்பீங்க இல்லையா? லெஃப்ட் ப்ராக்கெட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது இப்போ ப்ளே பண்ணுங்க வீடியோவை. ப்ளே பண்ணுறதுக்கு எதர் ஸ்பேஸ் அழுத்தலாம் அல்லது கண்ட்ரோல் ஸ்பேஸ் அழுத்தலாம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் அழுத்துனீங்க அப்படின்னா தான் ப்ளே ப்ளஸ் பாஸ் அப்படின்றத நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, கேமரா ரோல். ஹாய் காய்ஸ். ஓகே, ஸோ ஹாய் காய்ஸ் அப்படின்றது வந்து நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகே, ஸோ இப்போ நான் கரெக்டாக ஹாய்க்கு முன்னாடி கர்சரை வச்சுட்டேன். இப்போ இப்போ ஸ்டார்ட் டைம் செலெக்ஷனாக எண்டு கொடுக்கணும் இல்லையா? நம்ம இது வரைக்கும் கட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் செலெக்ஷன், எந்த இடத்துல எண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக எண்ட் செலெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நான் அதை ரைட் பிராக்கெட் கொடுக்குறேன். இப்போ எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டெலீட் கொடுத்துக்கிறேன். ஸோ டெலீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கணும். அது வந்து ரிப்பிள் மோட் அப்படின்றது ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு Ctrl+Shift+P எழுத்துங்க. ஸோ இப்போ ரிப்பிள் ஆஃப் அப்படின்றது இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் டெலீட் கொடுக்குறேன். ஓகே, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் டாக்கீஸ். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டா நமக்கு இனிஷியல் செகண்ட்ல இருந்து வந்துச்சுங்க பாருங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் டாக்கீஸ். ஓகேவா? ஸோ இந்த இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இனிஷியல்ல எப்படி ட்ரிம் பண்றது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அடுத்தது நமக்கு மிடில்ல ஒரு
பார்ட்டை வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பார்ட்டை நான் தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணணும் அப்படின்னா பேஜ் டவுன் எழுதிட்டே வாங்க. பேஜ் அப் எழுதினீங்கன்னா ரிவைன், பேஜ் டவுன் எழுதினீங்க அப்படின்னா ஃபார்வர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த இதை நான் டெலிட் பண்ணணும். இப்போ நான் ஒரு பேக் 0 minutes 7 pause. 0 minutes 15 play. Pause. ஓகே, நான் இந்த இடத்துல செலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் Set செலெக்ஷன். selections. Play. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்க. சாரி பார்த்தீங்கன்னா உடனேட்டேன். Pause. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்துக்கிட்டு Set selection end. இப்போ டெலிட் Contents of time பண்ணிடுறேன். selection removed. இப்போ இதுவுமே டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் இதில் நம்ம பண்ணக்கூடிய பேசிக்கான ட்ரிம்மிங் அல்லது டெலிட்டிங் அன்வான்ட் பார்ட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது மட்டும் நம்ம பண்ணாலுமே போதுமானது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எடிட்டிங் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்த எடிட்டிங்கில் இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு எல்லாமே போகலாம். இதே மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா குறைஞ்சது 20 to 30 லைக் வந்தால் தொடர்ந்து இந்த சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சவுண்ட் அப்பன். இப்போ ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.